ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலேயும் நமக்கு உற்சாகப்படியே சிறந்த கர்த்தர் தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தேவதாவே இந்த புதிய மாதத்திலும் முதல் ஆராதனை நாம் உற்சாகமாய் அவருக்கு ஆராதிக்க தந்த பெரிய கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். ஏழாவது மாதத்திலே இந்த 7வது மहीने கர்த்தருடைய சமூகத்திலே ஆனந்த சத்தத்தோடு கம்பீரமாக ஆராதித்தோம். प्रभु के सम्मुख में जयकार और गंभीर के साथ आराधना करते हुए முதலாம் தேதி ஜூலை 1ஆம் தேதி நாம் வாக்குத்தத்த ஆராதனையாக ஆராதித்தோம். जूलाई 1 तारीख तो हम प्रतिज्ञा की आराधना किया है. கர்த்தர் உங்களோட பேசினார். प्रभु तुम सभी से बातें किया. என்ன வார்த்தை பேசினார்? क्या बात किया थे? अनेகர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். अगर तुम जो ये कार्यक्रम को देखता है ये कार्यक्रम को लिंक को शेयर कीजिए. பார்த்து கொண்டிருக்கும் போது ஷேர் பண்ணலாம், பார்த்ததுக்கு அப்புறமும் ஷேர் பண்ணிக்கலாம். जब तुम देखते रहता है तभी भी शेयर कर सकता है, फिर ये प्रोग्राम होने के बाद भी ये लिंक को तुम लोग दूसरे को शेयर कर सकते हैं. இந்த காணொளியை காணுவதற்கு நீங்கள் ஐக்கியப்படுங்கள். अगर ये कार्यक्रम को देखने के तुम सभी संगति बन जाओ. தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். प्रभु अपने वचन के द्वारा तुम सभी को आशीष देता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களோட பேசினார். अरे नए महीने 1 तारीख प्रभु तुझसे बातें किया. உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். मैंने तुझे मेरी हथेलियों पर पोत कर बनाया है. அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று பார்த்தோம். वो अपने हथेलियों पर हमें छिपा कर रखा करके हम देखा. உனக்கும் பாக இருக்கு, மதில்கள் எனக்கும் பாக இருக்கு. अगर जो तेरे सामने है वो सगपना सदैव मेरे सामने बनी रहता है. எந்த மதிலாக இருந்தாலும் அவருக்கு முன்பாக இருக்கு. आज का जो तेरे सगपना है वो उनके सामने நீ है. அவருக்குள் சேனைக்கு பாய்ந்து மதிலை தாண்டுவாய். तो उस मसीह पर एक सेना ऊपर दावा करेगा, एक सगपना को जावेगा. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். हमें लगातार हम इस जूलाई महीने के वादा पकड़कर हम प्रार्थना करें. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்திலே இன்னும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. और भी परमेश्वर के नाम को महिमा करेंगे. ஆண்டவருடைய நாமத்திலே மீண்டும் இந்த நாளிலே கூட நாம் ஆராதித்தோம். दोबारा इन दिनों में भी प्रभु के नाम में हम आराधना किया है. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வரோம். अभी हम परमेश्वर के वचन की ओर ताकिए. சங்கீத புத்தகம் भजन संहिता 89ஆம் அதிகாரம். 89. சங்கீத புத்தகம் भजन संहिता 89ஆம் அதிகாரம் 89 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 37वां वचन. ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். परंतु मैं अपनी करुणा उस पर से न हटाऊंगा और न सच्चाई त्याग कर झूठा ठहरूंगा. ஆண்டவர் அவருடைய உண்மையும் கிருபையும் விலக்காது இருக்கிறவராக இருக்கிறார். प्रभु अपनी करुणा और सच्चाई को कभी न हटाएगा. இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது உண்மையும் கிருபையும் என்று 4 தடவை வாசிக்க முடியும். और इस अध्याय में एक करुणा और सच्चाई के बारे में 4 बार சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். भजन संहिता 89 पहला दूसरा. கர்த்தரின் கிருபையை என்னென்னைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறையாக என் வாயில் அறிவிப்பேன். मैं यहोवा की सारी करुणा के विषय सदा गाता रहूंगा, मैं तेरी सच्चाई पीढ़ी से पीढ़ी तक बताता रहूंगा. கிருபை என்னென்னைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். क्योंकि मैंने कहा तेरी करुणा सदा बनी रहेगी, तो स्वर्ग में अपनी सच्चाई को स्थिर रखेगा. உங்களுடைய கூடாரங்களிலே வேத புத்தகத்தை எடுத்து வேதம் என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். तुम सभी अपने अपने तंबुओं में अपने शास्त्र को हाथ में उठाकर मेरे साथ ये वचन சரியான ஆராதனை வேளையிலே சரியான வேளையிலே அமர்ந்து உட்காருங்கள். अगर हर हफ्ते आराधना के समय में ठीक से तैयार होकर वो तुम सभी 8 மணிக்குனா 8 மணிக்கு ஆராதனைக்கு தயாராக நீங்கள் எழுந்து உட்காருங்கள். मंडली की आराधना 8 बजे होगा तो 8 बजे पहले तुम उठकर तैयार होकर बैठो. தேவன் அவருடைய உண்மையும் கிருபையும் அவர் விளங்க செய்கிறவராக இருக்கிறார். परमेश्वर उसकी करुणा और सच्चाई को हम पर बताता है. அவருடைய கிருபையும் உண்மையும் விளக்காதபடி பிசகாமல் இருக்கிறார். और वो अपनी करुणा और सच्चाई से कभी हमसे दूर नहीं हटता है. நாம் தான் விலகி போகிறோம், நாம் தான் பிசகி போய் விடுகிறோம். हमें परमेश्वर से दूर हट जाता है, फिसल जाता है. கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலங்கள் லாக்டவுன் ஆக இருந்தாலும்
நாம் தேவ சமூகத்தை தேடுவோமாக. यदि इतने समय लॉकडाउन के समय फिर भी हम प्रभु के समुख के ढूंढेंगे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. தொடர்ந்து நானும் இந்த லாக்டவுன் ஆன காலங்களில் இருந்து தொடர்ந்து ஊழியத்தையே செய்து கொண்டுதான் இருக்கிறோம். फिर भी लॉकडाउन के समय में लगातार सेवा करते रहता हूं. நேற்றைய தினத்துல கூட ஒரு ப்ரோகிராம், எங்களுக்கு மத்தியானத்துல ஒரு ப்ரோகிராம் யூகேக்காக ஒரு ஜூம்ல ஒரு ப்ரோகிராம் செய்தோம். कल के दिन भी कल सुबह को एक प्रोग्राम था हमारे इस मंडली में, वो यूके लंदन के लिए जूम के द्वारा एक प्रोग्राम हुआ है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. இன்றைக்கும் அதே போல 3 மணிக்கு அந்த ஜூம்ல யூகேக்கு ஒரு இங்க இருந்து அந்த தேவ செய்தி கொடுக்க முடியாது, தேவன் அனுகூலமாக தேவன் வாசலை திறந்திருக்கிறார். कल के जैसे आज के दिन भी आज सुबह को 3 बजे वैसे वो यूके की मंडली के लिए यहाँ से और जूम के द्वारा प्रभु के वचन संदेश देने के लिए प्रभु मुझे अनुग्रह दिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम को महिमा. இந்த நாளிலே கூட தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம். अभी इसी समय परमेश्वर को ताकेंगे. உன்னை விட்டு தேவன் அவர் விலக மாட்டாரு, அவருடைய வார்த்தை பெசகாததாகவே. और परमेश्वर तुझसे कभी न हटता है, उनके वचन भी तेरे से कभी न இந்த पिसरता. அதிகாரத்தில் நான் பார்க்கிறேன், அவருடைய கிருபையும் உண்மையை குறித்து பார்க்கிறேன். और इस अध्याय में मैं देखता हूँ कि परमेश्वर की करुणा और सच्चाई के बारे में. இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம், கிருபை என்னைக்கும் தரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். दूसरा क्योंकि मैंने कहा तेरी करुणा सदा बनी रहेगी, तू स्वर्ग में अपनी सच्चाई को स्थिर रखेगा. 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். और 28 என் 24வது வசனம், 24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கோபம் உயரும். परंतु मेरी सच्चाई और करुणा उस पर बनी रहेगी और मेरे नाम के द्वारा उसका सीन ऊंचा हो जाएगा. 33வது வசனத்தில் வாசித்தோம், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமல் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். 33 परंतु मैं अपनी करुणा उस पर से न हटाऊंगा और न सच्चाई त्याग कर झूठ न करूंगा. நம்முடைய தேவன் हमारा परमेश्वर பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. झूठ कहना उनका नूना है. அவர் அவர் சொல்லி அவர் செய்யவே செய்கிறவரா இருக்கிறார். वो जो करता है वो करता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அவர் சொல்லி அவர் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. क्या वो जो कहेगा उसको बदलेगा क्या? பஸ் அடுத்த வசனம் சொல்லுகிறது 34வது வசனம், 34वां वचन. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். मैं अपनी वाचा न तोड़ूंगा और जो मेरे मुंह से निकल चुका है उसे न बदलूंगा. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். एक बार मैं अपनी पवित्रता के शब्द काट चुका हूँ, मैं दाऊद को कभी धोखा न दूंगा. தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. परमेश्वर कभी झूठ नहीं நம்முடைய करता. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. हमारा परमेश्वर झूठ नहीं करता. उसको ஒரு बोलना விசை है. பரிசுத்தரின் பேரில் என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். एक बार मैं अपनी पवित्रता के शब्द काट चुका हूँ. தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். परमेश्वर पवित्र है. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். वो पवित्र परमेश्वर है. மனுஷன் ஆணையிட்டாலும் மாறிவிடுவான். यदि मनुष्य शपथ खाने के बाद बदल जाता है, ஏனென்றால் அவன் பரிசுத்தம், அவனிடத்திலே பரிசுத்தம் இல்லை. क्योंकि उन पर पवित्रता नहीं है. பரிசுத்தவன் உள்ளவன் தான் ஆணையிட்டாலும் அவன் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பான். जो कोई पवित्र व्यक्ति है, वो जो मन्नत माना है, वो मन्नत में और नुकसान पाने में भी वो कभी न अटका. தேவன் ஒரு விசை சொன்னால் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டால் அதை பொய் சொல்லாதவர் அவர் அப்படியே செய்வார். परंतु परमेश्वर एक बार अपने पवित्रता के शपथ काट चुका है, फिर वो कभी धोखा न देगा. இரண்டாவதாக தேவதாசர்கள் பரிசுத்த பிள்ளைகள் ஏன் பொய் சொல்லுகிறார்கள் என்றால், अगर जो पवित्र दास हो और पवित्र जन हो क्यों झूठ करता है? அவர்களிடத்திலே பரிசுத்தம் இல்லை என்றால் பொய் வந்துவிடும். यदि उस पर पवित्रता नहीं तो झूठ आएगा. தேவன் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். परमेश्वर अपनी पवित्रता की शपथ खाया है. பரிசுத்தத்திலே ஆணையிட்டால் அவர் ஒருபோதும் அவர் மாற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். अगर एक बार पवित्रता के शपथ खाएगा तो वो भी कभी न धोखा அவை देगा. பரிசுத்தவான்கள் ஆணையிடுவார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், மாற மாட்டார்கள். इसलिए जो पवित्र लोग शपथ खाएंगे लेकिन उसी शपथ में कभी धोखा न देंगे. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவன் தானே பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். वचन संहिता 15. கர்த்தாவை யார் உம்முடைய
கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். ये परमेश्वर तेरे तंबू में कौन रहेगा, तेरे पवित्र पर्वत में कौन बसने पाएगा. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. वो जो कराई से चलता, अवतन की काम करता और हृदय से सच बोलता है. அவன் தன் மாமினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு சீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையை பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். जो अपने जीव से निंदा नहीं करता, न अपने मित्र की बुराई करता, न अपने पड़ोसी की निंदा सुनता है. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். जिसकी दृष्टि में निकम्मा मनुष्य तुच्छ है और जो यहोवा के डर में को आदत करता है, जो शपथ खाकर बदलता नहीं, चाहे आनी उठानी पड़े. யார் பரிசுத்தவான்? और पवित्र जन है. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் பரிசுத்தவான். शपथ खाने के बाद आनी उठानी पड़े फिर भी ना बदलता. நம்முடைய தேவன் பரிசுத்தத்தின் பேர் ஆணையிட்டார். हमारा परमेश्वर अपने पवित्रता पर அதோட தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சங்கீதம் 89:35 வாசிக்கிறோம். मेरे संगीता 89:35 में ऐसे कहता है, एक बार मैंने अपने पवित्रता की शपथ खा चुका, इसलिए दाऊद को कभी धोखा ना दूंगा. अनेक மனிதர்கள் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார்கள் எவ்வளவு பேர். और कई मानो मुझको भी शपथ खाए हैं, ஆனால் பொய் சொல்லி தவறி இருக்கிறார்கள். लेकिन अपने शपथ में धोखा दे दी है. என் தேவன் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மன புத்திரன் அல்ல என்று என்னாகம புத்தகம் 23:19 வாசிக்கிறோம். ये कीर्ति का पुस्तक 23:19 में हम पढ़ता है, मेरा ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले और न वह आदमी है कि अपनी इच्छा बदले. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் कीर्ति का पुस्तक 23 வசனத்திலே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले और न वह आदमी है कि अपनी इच्छा बदले. क्या जो कुछ उसने कहा उसे न करे, क्या वो वचन देकर उसे पूरा न करे. தேவன் ஒருவரே பொய் சொல்லாதவர். केवल परमेश्वर की सच्चा है, झूठ नहीं करता. அவரிடத்திலே பொய் இல்லை. उस पर झूठ नहीं है, ஏனென்றால் அவரிடத்திலே அவர் பரிசுத்தத்தை அணிந்த தெய்வமாக இருக்கிறார். क्योंकि वो पवित्रता को पहन लिया है. எந்த மனுஷனும் பொய்யன் என்று நீ சொல்வாயாக. इसलिए किसी मनुष्य की झूठा कहो. ரோமர் 3:4 சொல்கிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று வேதம் சொல்கிறது. और रोमियो 3:4 में लिखा है, किसी भी मनुष्य झूठा है. எந்த மனுஷனும் பொய்யன். हर एक मनुष्य झूठा टकरे. எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். इब्रानी 6वां अध्याय 6:18 சொல்கிறது, எவ்வளவேனும் பொய்யறியாத தேவன் என்று சொல்கிறார். आवे झूठ कहना उसको अनहोना है. தேவன் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. परमेश्वर का झूठा ठहरना எவ்வளவேனும் பொய்யறியாத தேவன். झूठा ठहरना अनहोना है. உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் யார்? अगर जो तुझे वादा देता है वो உனக்கு कौन है? வாக்கு பண்ணுகிறவர் யார்? जो तुझे वादा दिया वो कौन है? மனிதன் அல்ல. वो मनुष्य नहीं है. மனுஷன் மனமாறி விடுவான். मनुष्य अपने मन बदलता है, அவன் நிறைவேற்ற மாட்டான். वो पूरा नहीं करता अपने वादा को. ஆனால் परंतु தேவன் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். अगर शास्त्र कहता है, मैं दाऊद को कभी धोखा न दूंगा. அவருடைய கிருபையும் உண்மையை விட்டு அவர் பிசகாது விலகாது. इसलिए परमेश्वर अपने करुणा और सच्चाई से कभी न हटता है. தாவீதோடு கூட கிருபையும் அந்த உண்மையும் சாலமோனு கூடயும் இருந்தது. और जो दाऊद के साथ था वो करुणा और सच्चाई सुलेमान के साथ भी था. தாவீதுக்கு சொல்றார், அங்க வாசிக்க முடிகிறது சங்கீதம் 89:24ல, 89:24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். परंतु मेरी सच्चाई और करुणा उस पर बनी रहेगी और मेरे नाम के द्वारा उसका सींग ऊंचा हो जाएगा. தாவீதுடைய கொம்பை உயர்த்தினான். दाऊद के सींग को ऊंचा किया है தாவீதுடைய ராஜ்யபாரம் உயர்ந்தது. और दाऊद की राजगद्दी भी ऊंचा हो गया. 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 40 वर्ष वो राजगद्दी पर बैठा था. தேசங்கள் உலகம் அவனை கண்டு பயந்தது. और सारी दुनिया और देशों उनके देखकर डरने लगा. அப்படிப்பட்ட ஒரு பயபக்திக்குரிய ஒரு தாசனாக ராஜாவாக தேவனை சிங்காசனத்தில் வைத்தார். उतना एक भयभीत दास और राजा बनकर परमेश्वर ने उनके सिंहासन में बिठाया. கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை. प्रभु उनसे कभी दूर न அவனை गए, விட்டு கைவிடவில்லை. उनको त्याग नहीं दिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की वजह சில தாசர்களை விட்டு தேவன் கைவிடாதவனை
இருந்தார் கடைசி வரைக்கும். अगर कई दासों से वैसे प्रभु अंत तक उसको न हटाया, அவர் விலகல, वो दूर नहीं हुआ, அவர் உண்மையிலிருந்து பிசகல, वो अपने सच्चाई से धोखा भी नहीं दिया, அவர் கிருபையை விட்டு விலக वो மாட்டார், अपने अनुग्रह से அவர் बिल्कुल சொன்ன नहीं உண்மையை होता। விட்டு பிசகவும் वो மாட்டார். जो करता था वो सच्चाई को कभी धोखा नहीं देता। அப்படிப்பட்ட இங்கே அதான் சொல்கிறார் 33ல வாசிக்கிறோம். इसलिए 89:33 ஆவியானவர் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். मैं भी कर रहा उस पर से हटाऊंगा, मैं सच्चाई दिया को झूठा टकरूंगा। வேதத்திலே अनेகருக்கு தேவன் நான் அப்படி வாக்கு பண்ணினார். वैसे शास्त्र में कई लोगों को परमेश्वर ने वादा दिया, யாக்கோபு என்ற தாசனுக்கு தேவன் அப்படி வாக்கு பண்ணினார். और दास याकूब की भी परमेश्वर वैसे वादा दिया। ஆதியாகமம் 28:15 வாசிக்கிறோம். उत्पत्ति 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நீ திரும்பி வர பண்ணுவேன். और सुन, मैं तेरे संग रहूंगा और जहां कहीं तू जाए वहां तेरी रक्षा करूंगा और तुझे इस देश में लौटा ले आऊंगा। நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை என்றார். मैं अपने कह चुके को जब तक पूरा न कर लूं तब तक तुझे न छोड़ूंगा। அவர் சொன்னதை செய்யும் அளவும் कब तक वो पूरा न करता तब உன்னை तक கைவிட மாட்டார். तुझे न छोड़ूंगा। யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவில்லை. अगर जो याकूब के लिए कहा था वो पूरा होने तक याकूब को त्याग नहीं दिया। இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து इस्राएल लोगों की ओर நீங்க எடுத்து வாசிக்கலாம். हम अभी निकल कर पढ़ेंगे। உபாகம புத்தகம் व्यवस्था विवरण இங்கே வாசிக்க முடிகிறது. உபாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம். व्यवस्था विवरण 31वां अध्याय। உன்னை விட்டு நான் பழங்குடி திடமானது உன்னை விட்டு விலக மாட்டான் என்று या बांधो दृढ़ हो जा, मैं तुझे न छोड़ूंगा। அங்கே வாசிக்க முடிகிறது. மோசே சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். मूसा के वचन को भी देखेंगे। 120 வயசாயிட்டது. मूसा को 120 उम्र हो चुका। அங்கே வாசிக்க முடிகிறது. और यहाँ हम पढ़ सकता है 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். और 31 दूसरा, நீ இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போகலை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். आज मैं 120 वर्ष का हूँ और अब मैं चल फिर नहीं सकता, क्योंकि ये यहोवा ने मुझसे कहा है कि तू इस यरदन पार नहीं जाने உன் पाएगा। தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கும்பாக கடந்து போவார். और तेरा प्रभु से यहोवा तेरे आगे आगे चलेगा। யாரை பார்த்து சொல்கிறார்? ये किसको और कहता है? இஸ்ரவேல் யாவரையும் பார்த்து சொல்கிறார். और इस्राएल जनों को और कहता था। பல லட்சம் ஜனங்களை நடத்தின தலைவன் பார்த்து சொல்கிறார். कई लाखों लोगों को अगुवाई किए हुए सरदार मूसा को और மோசே போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் இல்லை. मूसा के ना एक बड़ा भविष्यवक्ता इस्राएल में नहीं था। அவனுக்கு முன்பும் இல்லை, அவனுக்கு பின்பும் இல்லை. उसके आगे भी उनके पीछे भी। அவரை பார்த்து சொல்கிறார். मूसा के और कहता है, 3வது வசனம், தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கும்பாக கடந்து போவார். तीसरा, तेरे आगे बाहर आने वाले तेरे परमेश्वर यहोवा है। அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். वो उन जातियों को तेरे सामने से नष्ट करेगा। நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். और तू उनके देश को अधिकारी होगा। கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கும்பாக கடந்து போவான். यहोवा के वचन के अनुसार यहोशू तेरे आगे आगे पार जाएगा। கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். जिस प्रकार यहोवा ने एमोरियों के राजा सीहोन और आगोग को उनके देश में नष्ट किया, उसी நான் प्रकार உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். और यहोवा उनकी तुमसे अरवा देगा, तुम उन सारी आज्ञाओं के अनुसार। நீங்கள் பலமுண்டு திடமனதாகிறீர்கள். तू हियावान और दृढ़ हो। அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். उनसे न डर और न भयभीत हो, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். क्योंकि तेरे संग चलने वाला तेरे அவர் परमेश्वर உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். वह तुझको धोखा न देगा और न छोड़ेगा। பின்பு மோசே யோசுவாவை அழைத்து நீ இஸ்ரவேலார் பார்த்திருக்க அவனை நோக்கி பலமுண்டு திடமனதாகிறீர்கள் என்று சொன்னார். तब मूसा ने यहोशू से बुलाकर सब इस्राएल को सब कहा, तुम हियावान और दृढ़ हो जा। கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்துண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். इन लोगों के संग उस देश में जिस यहोवा ने इनके पूर्वजों के शपथ खाकर देने को कहा था, तू जाएगा और तू इनको उसका अधिकारी कर देगा। கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். तेरे आगे आगे चलने वाले यहोवा है। ஜனங்களுக்கு சொன்னான் கர்த்தர் முன்பாக போகிறவர் என்று சொன்னான். पहले लोगों की ओर कहता था यहोवा तेरे आगे आगे चलेगा। இப்போது யோசுவாவையும் பலப்படுத்தி சொன்னான் கர்த்தர் முன்பாக போகிறவர். अभी यहोशू को दृढ़ता से कहता है यहोवा तेरे आगे आगे चलेगा। அவர் உன்னோடு கூட இருப்பார். वो तेरे संग रहेगा। அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, अब न तो तुझे धोखा देगा உன்னை கைவிடுவதும் இல்லை. और न छोड़ देगा। நீ பயப்படவும் கலக்கவும் வேண்டாம் इसलिए என்றார். मत डरो और तेरे
प्रभु के மகிமை. नाम की महिमा। மோசே தேவனிடத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்டவன், मूसा परमेश्वर से वादा पाया हुआ வாக்கு व्यक्ति, தத்தத்தை பெற்றவன், वो वादा पाया हुआ व्यक्ति, சபையை நடத்தினவன், वो मंडली पर अगुवाई किया हुआ மனாந்தரத்திலே व्यक्ति, சபையை நடத்தினவன், वो வாக்கு பெற்றவன். जंगल में मंडली पर अगुवाई करते हुए परमेश्वर से वादा पाया। அப்போஸ்தலர்கள் 7:38 39 வாசிக்கிறோம். तो 7 38 29 में हम पढ़ता है, 40 में சீனாய் மலையில் தன்னுடைய பேசின தூதரோடும் தம்முடைய பிதாக்களோடும் மனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. जिसने जंगल में कलिसिया के पीछे वो स्वर्गदूत के साथ सिनाई पहाड़ पर उससे बातें की और हमारे बाप दादाओं के साथ था, उसी के जीवित वचन मिले कि हम तक पहुंचाए। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा। கர்த்தர் இவர்களுக்கு வாக்கு பண்ணினார். परमेश्वर ने लोगों के लिए वादा किया। தேவன் வாக்கு பண்ணினதை அந்த ஜனங்களையும் மீண்டும் அதை வாக்குத்தத்தத்தை நினைவு கூறி கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர்களை கைவிட மாட்டார் என்று சொல்கிறார். जैसे परमेश्वर ने वादा दिया, उस वादा को फिर से एक बार स्मरण करते हुए मूसा अपने लोगों की ओर कहता है, प्रभु तुझे कभी धोखा न दूंगा, कभी त्याग न दूंगा। அவருடைய விசுவாசம், उनका विश्वास, நான் செங்கடலை கடந்து வந்தேன், मैं योर्दान को पार करके आया हूं। யோர்தானுக்கு இல்ல, செங்கடலை கடந்து வந்தேன், लाल समुद्र को पार करके आया நீங்க हूं। யோர்தானை கடந்து போவீங்க. तुम इस योर्दान पार करके जाओगे। அந்த விசுவாசத்தோட उस विश्वास के உன்னை साथ விட்டு விலக மாட்டார், वो तुझे कभी धोखा न உன்னை देगा, விட்டு கைவிட மாட்டார். तुझे त्याग नहीं देगा। ஜனத்தை பார்த்தும் யோசுவாவை பார்த்தும் சொல்கிறார். और लोगों की ओर यहोशू और मूसा कहा था। யோசுவா மட்டும் 1ஆம் அதிகாரத்திலே यहोशू पहला अध्याय में தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், परमेश्वर यहोशू की ओर कहा था, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு குணம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. तेरे जीवन पर कोई तेरे सामने टहल न सकेगा। நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். जैसे मैं मूसा के संग लगा वैसे की நான் तेरे உன்னை संग விட்டு रहूंगा। விலகுவதில்லை, உன்னை விட்டு கைவிடுவதில்லை. और न तो मैं तुझे धोखा दूंगा, न तुझको छोड़ूंगा। உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு கைவிடுவதில்லை. मैं तुझे न धोखा दूंगा, न छोड़ूंगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु के மகிமை. नाम की महिमा। உன்னை விட்டு விலகாத தேவன், वो तुझे कभी न உன்னை விட்டு छोड़ता, கைவிடாத தேவன் तुझे धोखा भी नहीं இந்த देता। நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். इतने में प्रभु तुझसे बातें करता है। முற்பிதாக்களின் தகப்பன் तेरे बाप दादाओं के पिता, பூர்வகாலை பங்கு பங்காகும், वो जो पूर्व काल में भाग भाग से வகை வகையாகும் और कई प्रकार से தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்பட்டவர் भविष्यवक्ताओं के द्वारा இந்த प्रकट கடைசி हुआ। நாட்களிலே इस अंत के समय में குமாரன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார். अपने पुत्र के द्वारा प्रकट हो रहा அவர் है। மூலமாக நமக்கு வாக்கு उसी பண்ணியிருக்கிறார். के द्वारा हम भी वादा நான் पाएंगे। நான் உன்னோடு இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। அங்கே சொல்லப்படுகிற இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். यीशु ने वादा दिया। மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार கடைசி அதிகாரம், आखिरी अध्याय, இங்கே கடைசி அதிகாரத்திலே வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार आखिरी अध्याय, கடைசி அதிகாரம் கடைசி வசனம், आखिरी अध्याय के वचन। நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். ஆமென். उन्हें सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ, और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूँ। आमीन। அல்லேலூயா. हालेलुया। உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் जो तुझे वादा देता है அவர் உண்மையுள்ளவர், वो सच्चा है। அவருடைய தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறவர். ஆமென் என்பவர் சொல்கிறார். அவர் वो परमेश्वर की सृष्टि के आदि है। आमीन उनका नाम है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम को महिमा। ஆமென் என்றால் आमीन की मतलब அவர் 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 உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராக वो இருக்கிறார். स्थिर करते स्थापित करने वाला है। ஆமென் என்றால் ட்ரூலி வெரிலி, आमीन। आमीन की मतलब स्थिर करता है, स्थापित करता है। ட்ரூலி வெரிலி, உண்மைக்கும் அதாவது அதிகமாக உண்மை மெய்யாகவே மெய்யாகவேங்கிறவர். आमीन। आमीन की मतलब सचमुच, ட்ரூலி सचमुच, வெரிலி, सचमुच। வெரி வெரி குட், அதாவது அதை உறுதிப்படுத்தி பேசுகிறார். जो वचन कहता है वो वचन को स्थिर से कहता है। வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 சொல்றார், லவோதிக்கியா சபைக்கு தூதன். आमीन। प्रकाशित वाक्य 3:16 में कहता है, 3:14 லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு 14 வசனம், நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது. लवोदिकिया की कलीसिया के दूतों को यह लिखा, जो आमीन और विश्वास योग्य और सच्चा गवाह है और परमेश्वर की सृष्टि का मूल कारण है। உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் वो विश्वास योग्य और सच्चा गवाह है। தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென், ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதா. परमेश्वर की सृष्टि का मूल कारण है, वो ये कहता कि आमीन। நம்முடைய தேவன் பேர் ஒன்று ஆமென் தான். हमारा
परमेश्वर का एक नाम आमीन। ஆமென். आमीन। அவர் பொய் சொல்ல மாட்டார். वो झूठ नहीं करेगा, ட்ரூலி வெரிலி, वो सच्चाई बातें அதான் करेगा। இயேசுநாதர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கு. इसलिए वह वचन कहता है यीशु भी आमीन करता है। நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவெடுக்கும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றால் ஆமென். उन्हें सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है माना सी कहो, और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूँ। आमीन। தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிறவர் இவருடைய பெயர் என்ன? ஆமென். परमेश्वर का सृष्टि का जो मूल कारण है इसका नाम क्या है? आमीन। அவருடைய பெயரே ஆமென். यीशु का नाम है आमीन। ஆமென் என்றால் ட்ரூலி, आमीन की मतलब सच्चाई, வெரி வெரிலி, बहुत सच्चाई, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. उसके नाम की महिमा। அப்ப நீ சந்தேகப்பட தேவை கிடையாது. इसलिए तू संदेह करना आवश्यक नहीं। மனுஷன் பொய் சொல்லுவான், मनुष्य झूठ कहेगा, தேவன் மாறாதவர், परंतु परमेश्वर अटल है, அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். कभी न बदलता है। மல்கியா புத்தகம் मलाकी 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், दूसरा अध्याय, அவர் மாறாதவர் वो என்று. न बदलता है। மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், मलाकी तीसरा நான் अध्याय, கர்த்தர், நான் மாறாதவர். मैं यहोवा बदलता नहीं। ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகுவது. इसी कारण है याकूब के संतान तुम नष्ट नहीं हुई। இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக यीशु இருக்கிறார். मसीह आज कल और युगानुयुग एक सा है। எபிரேயர் 13:8 சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். इब्रानी 13:8 में कहता है यीशु मसीह आज कल और युगानुयुग एक सा ही है। இந்த கடைசி காலங்களிலே நமக்கு குமாரன் மூலமாக நமக்கு इस வெளிப்பட்டிருக்கிறார். अंत का समय में हमारे लिए पुत्र के द्वारा प्रकट हुआ है। ஆகவே அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை விட்டு கைவிட மாட்டார். इसलिए वो तुझे कभी न धोखा देता, कभी त्याग भी करता है। உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட वो மாட்டார். तुझे कभी न छोड़ेगा, कभी त्याग भी न करेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा। உன்னை விலகச் செய்யும் விலக அவர் ஒருபோதும் அவர் விலக वो மாட்டார், तुझे कभी न हटेगा, அவர் கைவிட மாட்டார். वो कभी त्याग नहीं देगा। அதுதான் அங்கே தாவீதுக்கு சொன்னார், इसलिए दाऊद के लिए कहा था, நான் உண்மையில பசகம் என் கிருபையை விட்டு விலக்க மாட்டேன், உண்மையை பசக மாட்டேன். मैं अपनी करुणा उससे न हटाऊंगा, सच्चाई भी त्याग कर झूठ न ஒரு करूंगा। விசை என்னுடைய அதாவது நான் சொல்கிறார் 34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். एक बार मैं अपनी पवित्रता की शपथ खा चुका हूँ, मैं दाऊद को कभी धोखा न दूंगा। அந்த உதடுல इருந்து விளம்பினதை हमें जो उनके मुंह से निकल चुका है மாற்ற மாட்டார். उसे मैं न बदलूंगा। ட்ரூலி வெரிலி, हमें सच्चाई, बहुत सच्चाई। ஒரு விசை பரிசுத்தத்தோடு வேறு நான் ஆணையிட்டேன். मैं एक बार अपनी पवित्रता की शपथ खा चुका हूँ, அங்கே தாவீதுக்கு நான் பதில் சொன்னேன், इसलिए मैं दाऊद को कभी धोखा न दूंगा। பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிடுகிறேன். पवित्रता की शपथ खा चुका हूँ, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। பரிசுத்த ஸ்தலத்துல, पवित्र स्थल पर, பரிசுத்த நாமத்துல पवित्र नाम पर என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் जो मेरे मुंह से निकलने वाला உனக்கு वचन அப்படியே பழிப்பதாக. मुझे वैसे तुझ पर टकरेगा। பரிசுத்த ஆவியானவர் கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகள் पवित्र आत्मा के द्वारा कहने वाले ஒரு वचन கூடாரங்களை அப்படியே பழிப்பதாக. तेरे तंबू में वैसे ஒரு टकरेगा, வேலையிலே எப்படி तेरे பழிப்பதாக, कामों पर वैसे ஒரு टकरेगा, தேசத்திலே எப்படி तेरे பழிப்பதாக, देश पर वैसे उन सभा में अपनी बड़ी तेरे बड़ा। मंडली पर वैसे அவருடைய टकरेगा। கிருபை விலக மாட்டார், वो अपने सच्चाई से कभी न हटेगा, அவருடைய கிருபை விலக்க वो மாட்டார், अपने करुणा कभी न உண்மையை हटेगा, பிரசங்க மாட்டார். सच्चाई कभी ஆமென். त्याग உன்னை नहीं விட்டு देता। விலக மாட்டேன், உன்னை விட்டு கைவிட மாட்டேன். मैं तुझे कभी न छोड़ूंगा, कभी न त्यागूंगा। மனுஷன் ஆணையிடுவான், நஷ்டம் தான் தவறாம இருக்கணும், அவன் தான் अगर जो मन्नत मानने में भी आने उठाने के कारण बदलना नहीं, वही मनुष्य है। யாரு பரிசுத்தவான்? कौन पवित्र जन है? பெருமைக்கு ஆணையிடுறவன் जो பரிசுத்தவான். घमंड के लिए शपथ खाता वो पवित्र जन है। அவன் சொல்லி தவறி விடுவான். वो जो कहेगा विराट जाएगा। உன்னுடைய அதாவது தேவனுக்கு மேல தன்னை உயர்த்தி ஆணையிடுவான். अगर जो क्या करता है परमेश्वर के ऊपर अपने ऊंचा करके அவன் शपथ खाता है, பரிசுத்தத்தை இல்லாம பெருமை வந்து ஆணையிடுவான். वो अपने पवित्रता में नहीं, ये घमंड के द्वारा शपथ खाता நீ है। செய்யாத உன்னுடைய இவன் வார்த்தை உதட்டுல இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கணும். अगर जो तेरे मुंह से क्या वचन निकलता वो देखो। சில பேர் உதட்டுல இருந்து ஆணையிடுவாங்க, कई लोग अपने मुंह से शपथ खाएंगे தேவனுக்கு மேலான உயர்த்தி தன்னுடைய பெருமை இல்ல, क्योंकि अपने परमेश्वर के ऊंचा अपने करते हुए घमंड के कारण, ஆனா அவங்க அதுல இருந்து பெசகிடுவாங்க, விலகிடுவாங்க. परंतु वो उन बातों से अट जाएंगे और तोड़ भी डालेंगे। ஆனால் நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். परंतु मैं दाऊद को धोखा न दूंगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा। 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம், पहला इतिहास 17 अध्याय, 1 நாளாகமம் पहला इतिहास எடுத்துக்கொள்வோம். निकालेंगे 17ஆம் அதிகாரம்
17 अध्याय 12 அங்கே வாசிக்கப்படுகிறது. पढ़ेंगे 11வது வசனம். 11वां वचन। நீ உன் பிதாக்களிடத்திற்கு போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். जब तेरी आयु पूरी हो जाएगी और तुझे अपने पितरों के संग जाना पड़ेगा, तब मैं तेरी बात तेरी वंश को जो तेरे पुत्र से होगा खड़ा करके उसके राज्य में स्थिर करूंगा. அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். मेरे लिए वो एक घर बनाएगा और मैं उसकी राजगद्दी सदैव स्थिर रखूंगा. நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். मैं उसका पिता ठहरूंगा और वो मेरा पुत्र உனக்கு ठहरेगा. முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல் அவனை விட்டு விலக பண்ணாமல் जैसे मैंने अपनी करुणा उस पर से जो तुझसे पहले की हटाई, वैसे मैं उस पर से नया हटाऊंगा. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லிட்டான். पर मैं उसको अपने घर और अपने राज्य में सदैव स्थिर रखूंगा और उसकी राजगद्दी सदैव अटल रहेगी. சாலமோனை குறித்த தீர்க்கதரிசனமான ये सुलेमान के बारे में भविष्यवाणी वचन. அதைத்தான் நம்ம அங்க சங்கீதத்துல வாசித்தோம். ये हम अभी भजन संगीता में पढ़ा है. அதாவது இங்க கவனிங்க, உனக்கு முந்தின இருந்த ராஜா யார்? இஸ்ரவேல்ல தாவீதுக்கு முன்னால் இருந்த ராஜா யாரு? और इस्राएल में दाऊद के पहले कौन सा राजा था? சவுல் ராஜா. शाऊल राजा. அந்த சவுல் ராஜா இருந்து கிருபையும் அவர் எப்படி விலகிட்டார்? राजा शाऊल से अपने करुणा और सच्चाई को प्रभु हटा दिया. தேவன் அவனை விட்டு விலகி கைவிட்டுட்டார். परमेश्वर शाऊल को वैसे त्याग दिया, छोड़ அதே दिया. போல உன் குமாரனுக்கு நான் விழாம वैसे मैं तेरे पुत्र को नहीं करूंगा. சவுலை விட்டு கிருபை விலகிட்டுங்க. शाऊल से उनका करुणा हट தேவனுடைய गया. உண்மை परमेश्वर का सच्चाई भी हट அதை गया. எடுத்துட்டார். वो परमेश्वर ने निकाल दिया. அதுதான் அவனுடைய சத்துரு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. इसलिए शाऊल को शत्रु के हाथ में सौंपा है. அவனுக்கு இருந்த அபிஷேகம் और எடுக்கப்பட்டது. शाऊल से उस अभिषेक में उठ गया है. நீ சொல்லுறார் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. यहाँ कहता मैं वैसे नहीं करूंगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை उनके உண்டாகட்டும். नाम की महिमा. இங்கே அதே அதிகாரத்துல 22வது வசனம், इसी अध्याय में 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय 2வது அதிகாரத்திலையும் சொல்லுகிறார். और इसमें भी कहता है, வாசிக்கலாம். पढ़ेंगे 11வது வசனம். 11वां वचन। இப்போது இவன் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக. अब है मेरे पुत्र, यहोवा तेरे संग रहे और तू उदार होकर उस वचन के अनुसार जो तेरे परमेश्वर यहोवा तेरे विषय कहा है उसका भवन बनाना. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. आप यहोवा तुझे बुद्धि और समझ दे और इस्राएल का अधिकारी ठहरा दे और तू अपने परमेश्वर यहोवा की व्यवस्था को मानता रहे. உனக்கு ஞானத்தை உணர்வை அருளச் செய்கிறாரு. तुझे बुद्धि और समझ देने वाला है. உனக்கு தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. अगर अपने परमेश्वर यहोवा की व्यवस्था को मानते हुए इस्राएल का अधिकारी ठहरा दे. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பார். நீ பலமுள்ள திறமையாக இருந்து பயப்படாமல் கலங்காமல் இரு. तो तब की पदार्थ होगा जब उन विधियों और नियमों पर चलने की चौकसी करेगा जिनकी आज्ञा यहोवा ने इस्राएल के लिए मूसा की दी. या पान और दृढ़ हो मत डर और तेरा मन कच्चा न हो. அதாவது சாலமோன் கூட கர்த்தர் கூட இருக்கிறார். सुलेमान के संग परमेश्वर था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा. அங்கே ராஜாவாக அவனை உயர்த்தி வைத்தான். இரண்டாவது செய்கூட அவன் अगर दूसरे बार भी इसको राजा बनवाकर ऊंचा करके रखा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा. தாவீதுக்கு முதிர் வயதாயிட்டு दाऊद अभी बुजुर्ग हो गया, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். उनको राजा बना के अभिषेक कर दिया. சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான். सुलेमान ने एक मंदिर बनाया. ஆண்டவருடைய 7.5 வருஷம் அந்த ஆலயத்தை கட்டினான். वो मंदिर बनाने 7.5 वर्ष हुआ. தேவனுடைய மகிமை இறங்குச்சு. परमेश्वर का महिमा उस मंदिर पर उतरा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. தேவன் வாக்கு பண்ணினார், தாவீதுக்கு பொய் சொல்லல. अगर जो परमेश्वर ने शपथ खाया वो दाऊद को धोखा नहीं दिया. பொய் சொல்லேன், मैं धोखा न दूंगा, அப்படியே செய்தார். वैसे ही किया है. அந்த சாலமோனுடைய அந்த கீர்த்தி உலகமெங்கும் போச்சு. उस सुलेमान की कीर्ति सारा देश पर फैल गई. அது யாருடைய பேர்ல? वो किसी के कारण, தாவீதுடைய दाऊद के निमित्त. ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु மகிமை. की नाम की महिमा. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் தாவீதோடு கூட அப்படி இருந்தார்? क्यों ये परमेश्वर दाऊद के संग रहता था? தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்காக அவன் வாஞ்சிக்கிறவனாகவே இருக்கிறான்.
दाऊद परमेश्वर के लिए एक मंदिर बनाने चाहता था। அவர் சொல்லக்கூடிய வார்த்தை 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். पहला इदी का 17 अध्याय। தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மரத்து வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின் கீழ் இருக்கிறது என்றான். जब दाऊद अपने भवन में रहने लगा, तब दाऊद ने नातान नबी से कहा, देख, मैं तो देवदार के बने हुए घर में रहता हूँ, परंतु यहोवा की वाचा का संदूक तंबू में रहता। முதலாவது தாவீது சவுல் ராஜா உடன்படிக்கை பற்றிய தேடி கண்டுபிடிக்க போனார். पहले राजा शाऊल परमेश्वर के संदूक को ढूंढ कर नहीं पाया। உடன்படிக்கை பற்றிய ராஜாவாகி உடன்படிக்கை பற்றிய தேடி கண்டுபிடித்தார். वो राजा होकर ये संदूक को नहीं ढूंढा। உடன்படிக்கை பற்றி ये संदूक அது விளையற அதாவது அது வந்து உடன்படிக்கை பட்டிக்குள்ள மண்ணா இருந்தது. वो परमेश्वर की वाचा के संदूक के अंदर मन्ना था। ஆரோனுடைய துளித்த போல் आरोन की लाठी था। அடுத்தது என்ன? கற்பலகை और पट्टियां। இது மூணு உள்ள व्यवस्था की पट्टियां, ये तीनों अंदर था। இது மூணு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக ये சொல்லலாம். तीनों यीशु मसीह के वर्णन है। இது விலையேறப்பட்டது. ये अनमोल बात है। இந்த உடன்படிக்கை பற்றி எங்க இருக்கிறதோ கர்த்தரங்க கூட இருந்தார். अगर जगह ये वाचा का संदूक रहता था, वहां परमेश्वर संग्रह था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். की नाम की महिमा। இந்த உடன்படிக்கை பற்றிய அவன் தேடி கண்டுபிடிக்கவில்லை, இவன் தேடி கண்டுபிடிச்சான். ये राजा शाऊल ये संदूक को ना ढूंढा है, ये दाऊद ने ढूंढ தேடி पाया। கண்டுபிடித்தது மட்டும் இல்லாம ना केवल ढूंढ के पाया, இவன் கேதுரு நான் மரத்தால வீட்டுல வாசம் பண்ணி இருக்கிறேன், என்னுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றியோ எங்க ஒரு டெம்பரரியான இடத்துல இருக்கிறது. मैं तो देवदार की बनी हुई घर में रहता, परंतु यहोवा की वाचा के संदूक तंबू में रहता है। அதாவது இந்த நாட்கள்ல इन दिनों में மனுஷன் பெர்மனன்ட் செட்டில் ஆயிரான். मानव क्या करता है, ऐसे निरंतर सेटलमेंट होता है। தாவீது பெர்மனன்ட்டா செட்டில் ஆயிட்டார். अभी दाऊद को ऐसे निरंतर सेटल कर दिया। கேது மரத்தினால கட்டப்பட்ட देवदार के लकड़ी से बना के, ஒரு இன்னைக்கு நான் பெர்மனன்ட் வேலை கிடைச்சிடும். क्योंकि ऐसे गवर्नमेंट होता, काम होने के बाद டெம்பரரியா வேலை இருக்கும், वो पहले काम तो निरंतर बिना रहता है, அப்புறம் பெர்மனன்ட் வேலை கிடைச்சிடும். फिर उसके बाद निरंतर काम मिलेगा। வீடு வாடகை இருப்பாங்க, और पहले घर तो भाड़ा मिलेगा, வீடு வந்து பெர்மனன்ட்டா கிடைக்கும். अभी சொந்தமா अपने के लिए बनाएंगे घर। அப்ப வந்து ரொம்ப ஞானமா இருக்கணும். इसी समय पर बुद्धि से रहना, தேவனுடைய விஷயத்துல கவனமா இருக்கணும். इसी समय में परमेश्वर के विषय में बुद्धि से रहना। அதான் உண்மையான தேவனுடைய தாசன். वो ये सच्चाई परमेश्वर का दास, என்றால் தேவன் பரிசுத்தத்தில் ஆணையிட்டு இருக்கிறார். क्योंकि परमेश्वर अपनी पवित्रता पर शपथ खाया है। அவர் தேவன் அந்த பரிசுத்தத்துல நீ பங்குள்ளவனாக இருக்கணும். अगर उस पवित्रता में तू भागी होना है, அவர் சொன்னால் உனக்கு செய்திருக்கிறார். वो जो कहा वैसे किया, அதுக்கு அந்த வேளையில उसी समय पर நீ பரிசுத்தத்திலே பங்குள்ளவனாக இருக்க வேண்டும். तो पवित्रता की भागी होना। பெர்மனன்ட்டாக நான் கேது மரத்தால வீட்டை கட்டி இருக்கிறேன். अभी मैं तो मेरे देवदार से बने हुए घर बना रही हूं, ஆனால் உடன்படிக்கை பெட்டியோ परंतु वाचा का संदूक திரைகளின் கீழ் இருக்கிறது. तंबू में रहता है। அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்றார். नातान ने दाऊद से कहा, जो कुछ तेरे मन में हो उसे कर, क्योंकि परमेश्वर तेरे संग है। அந்த ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, उसी रात परमेश्वर का ये वचन नातान के पास पहुंचा, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்றது என்னவென்றால், நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். तू जाकर मेरे दास दाऊद से कहे, यहोवा जो करता है मेरे निवास के लिए तू घर बनवा। நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். क्योंकि जिस दिन से मैं इस्राएलियों को मिस्र से ले आया, आज के दिन तक मैं कभी घर में नहीं रहा, परंतु एक तंबू से दूसरे तंबू को और एक निवास से दूसरे निवास को आया जाया करता हूं। ஆசரிப்பு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போனாங்க. वैसे तंबुओं को कई जगह पर लगाया। நீ கவனிக்க வேண்டும், सुनिए, அங்க தேவனுடைய பெட்டி மாற்றப்பட்டு கொண்டே போச்சு. वैसे परमेश्वर के वाचा का संदूक भी जगह जगह जाता था, वहां ले जाता था। செப்பரல் அதாவது அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயம் இல்ல. इसका मतलब परमेश्वर के लिए एक निरंतर मंदिर नहीं था। அவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக ஒரு ஆலயத்தை நிரந்தரமாக वो निवास करने के लिए निरंतर एक मंदिर नहीं बनाया था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा। இவன் தாவீதுடைய எவ்வளவு பெரிய ஒரு 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 ஆவிக்குரிய சிந்தையை பாருங்க. ये दाऊद का आत्मिक विचार कितना बड़ा देखो। என்னை கர்த்தர் கேதுரு மரத்தினால நான் நல்லா வாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். मुझे तो परमेश्वर देवदार से बने हुए घर पे रखा है, ஆனா உடன்படிக்கை பெட்டியோ
டெம்பரரியாக திரைக்கு மறைவாக இருந்துட்டு परंतु ये बहुत अच्छा का संत तंबू में रहता है। எங்கெங்கெல்லாம் வாசம் இது போகுது அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. जहाँ जहाँ तंबू ले जाता वहाँ இதான் वहाँ संत। கிறிஸ்துவின் சிந்தை, यही मेसिया का विचार, தாழ்மையின் சிந்தை, दीनता की विचार, தேவனுக்கு முன்பாக தாழ்த்தக்கூடிய சிந்தை. परमेश्वर के सामने विचार दीनता होना। தேவ தரிசனம் எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய ஒரு தரிசனத்தோடு இருக்கிறார். परमेश्वर कितना बड़ा दर्शन के साथ रहता है। தேவன் எனக்கு பொய் சொல்லல, मेरा परमेश्वर मुझे झूठ नहीं कहा, அவனை பார்த்து தான் சொன்னாரு. उसी को और प्रभु कहा, அவனை பார்த்து சொன்னாரு. उनकी ओर कहा था। 6வது வசனத்துல, 6वां वचन, நான் சகல இஸ்ரவேலோடு உலாவி வந்த எவ்விடத்திலாவது நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேல் நியாயாதிபதிகள் யாவரோடு நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னதுண்டோ? जगह जगह मैंने जब इस्राएलियों के बीच आना जाना किया, क्या मैंने इस्राएल के न्यायों से जिनको मैंने अपनी प्रजा की चरवाई करने की ठहराया था, किसी से ऐसी बात कभी कही कि तुम लोगों ने मेरे लिए देवदार के घर क्यों न बनवाया? இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனையின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, अब तो मेरे दास दाऊद से ऐसे कह कि सेनाओं की यहोवा यूं कहता है कि मैंने तो तुझको भेड़शालाओं से और भेड़ बकरियों के पीछे पीछे फिरने से इस मनसा से बुला लिया कि तू मेरी प्रजा इस्राएल का प्रधान हो நீ जाए। போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்க பெரியோரின் நாமத்துக்கு வந்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். और जहाँ कहीं तू आया और गया, वहाँ मैं तेरे संग रहा और तेरे सब शत्रुओं को तेरे सामने से नष्ट किया है। अब मैं तेरे नाम को पृथ्वी के बड़े बड़े लोगों के नामों के समान बड़ा कर दूंगा। எல்லா சத்துருக்களையும் உனக்கு கீழ்ப்படுத்தினேன். सारे शत्रुओं को मैं तेरे अधीन में किया। கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். 10வது வசனம் சொல்றாரு, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். उस समय भी जब भी अपनी प्रजा इस्राएल के ऊपर न्याय करता था, तब मैं तेरे सब शत्रुओं को दबा दूंगा। फिर मैं तुझे ये ही बताता हूँ कि यहोवा तेरे घर बनाए रखेगा। நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். जब तेरी आयु पूरी हो जाएगी और तुझे अपने पितरों के संग जाना पड़ेगा, तब मैं तेरी बात तेरी वंश को அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்னைக்கும் நிலைப்படுத்துவேன். मेरे लिए वो एक घर वही बनाएगा और मैं उसकी राजगद्दी को सदैव स्थिर रखूंगा। நீங்க தாவீதுக்கு இருந்த சிந்தையை பாருங்க. ये दाऊद के विचार को देखिए। அவன் சந்ததியிலையும் அவனை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்றான். दाऊद के समय में भी दाऊद को कभी नहीं धोखा दिया, नहीं छोड़ा। வேதத்துல சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, परमेश्वर शास्त्र में कहता है, இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் யாரும் அந்த காலத்துல நியாயாதிபதியுடைய காலத்திலையும் நான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு என்று யாதொரு இடத்துலயும் நான் சொல்லல. क्या मैं ऐसे इस्राएलियों के न्यायों से भी ऐसे नहीं कहा कि मेरे लिए एक मंदिर बनवाओ। இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு நியாயாதிபதிகளுக்கு கற்பித்தார் தேவன். अगर इस्राएलियों को चरवा करने के लिए न्यायियों को प्रभु सिखाया, ஆனா இந்த இதுக்கு எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு என்று நான் சொல்லல. परंतु मेरे लिए एक मंदिर बना करके नहीं कहा। அந்த சொல்லாதத யாருமே சொல்லாதத தேவனும் சொல்லல, தேவன் நினைக்காத ஒரு தாசன் நினைச்சிருக்கான் பாருங்க. अगर कोई भी नहीं कहा, परमेश्वर भी नहीं कहा, लेकिन परमेश्वर के मन की गई बात दाऊद के मन में आया। தேவனுடைய இருதயத்துல ஒரு இடம் பிடிச்சிட்டான் பாருங்க. ये वैसे परमेश्वर के मन में जगह पकड़ा। அவன் தாங்க தாசன். वही दास தேவனுடைய இருதயத்துல இடம் பிடித்திருக்கிறான். वो परमेश्वर के मन पर जगह पकड़ा। அவன்தான் அவருடைய பரிசுத்தத்தின் பங்கில் அவனுக்கு ஆணையிடுகிறான். इसलिए परमेश्वर अपनी पवित्रता पर दाऊद को शपथ खाया। அதை நான் போய் சொல்லேன்னு சொல்கிறார். उस पर मैं दाऊद को कभी धोखा भी नहीं दूंगा। பரிசுத்தத்தின் பேரில் யாருக்கு ஆணையிடுகிறார்? अगर किस व्यक्ति के लिए परमेश्वर अपनी पवित्रता पर யாருக்கு வாக்கு பண்ணது மாறாதாவே இருக்கிறது. किसके लिए वादा देता वो कभी नहीं बदलता। அப்படிப்பட்ட ஒரு தாசன் தாவீது தாசன். का एक दास है दाऊद। பெர்மனன்ட் வேலை கிடைச்சிட்டு, பெர்மனன்ட் வீடு கிடைச்சிட்டு, अगर परमानेंट काम मिला, घर मिला, செட்டில் ஆயிட்டேன், सेटल हो गया, தேவனை குறித்த ஒரு சிந்தை இல்ல. परमेश्वर के बारे में विचार नहीं। அதாவது அவன் அதுக்கு மேலாக தேவனுக்கு மேலாக உயர்த்தவில்லையே. मतलब दाऊद अपने को परमेश्वर के ऊपर ऊंचा नहीं किया। ஆவிக்குரிய சிந்தைங்க அவனுக்கு. ये आत्मिक विचार है। தேவனை குறித்த ஒரு சிந்தை இருக்கு அவனுக்கு. परमेश्वर के बारे में एक विचार, கிறிஸ்துவின் சிந்தைங்க. मसीहा के विचार। இதுவரைக்கும் யாரும் சொல்லாததை அவன் சொல்றான். जब तक कोई नहीं कहा था, दाऊद ने कहा। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு
ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு வார்த்தை, யாரும் சொல்லாதத அதை சொல்றது நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. இல்ல நல்ல ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதாவது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும். इसी प्रकार का एक अनुभव में हम होना है. சாதாரண நபர் கிடையாது. வேதத்துல தாசன் தாவீது. ये शास्त्र में दाऊद आसान नहीं है. தாவீதின் வம்சத்துல தான் இயேசு பிறந்தார். इस दाऊद के संतान में यीशु का जन्म. தாவீதின் ஊர்ல தான் இயேசு பிறந்தார். दाऊद के गांव पर यीशु का தாவீது जन्म. பிறந்தது பெத்லெகேம் தான். दाऊद भी बेतलेहम में जन्मा. இயேசு பிறந்தது பெத்லெகேம் यीशु தான். के जन्म भी बेतलेहम. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு தாசன். ये कितना बड़ा दास है. அங்க தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்திருக்கீங்க. इसलिए दाऊद में वैसे एक अच्छी आत्मिक इच्छा था. அவனுக்கு ஒரு பொருளாசை இல்ல பாருங்க. दाऊद के अंदर कुछ पैसे की लोभ नहीं था. அதாவது நான் செட்டில் ஆயிட்டேன், मैं तो सेटल हो गया, அப்படிப்பட்டவன்ட்ட இப்படிப்பட்ட சிந்தை வராதுங்க. वैसे इसी दाऊद पर பொருளாசை இல்ல. தாவீதுக்குள்ள பொருளாசை கிடையாது. दाऊद के अंदर लालच नहीं था. தாவீது ராஜாவுக்கு எல்லாம் கொடுத்தாரு, दाऊद राजा के लिए सब कुछ मिला, ஆனா அவனுக்கு பொருளாசை கிடையாது. परंतु दाऊद के पास पैसा की लालच नहीं था. எடுத்து வாசிக்கலாமா? निकाल कर पढ़ेंगे நாலாவது புத்தகத்துல इतिहास की पुस्तक 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் पहला इतिहास 22वां अध्याय 5வது 22:5 5 22 5 வாசிக்கலாம். अब दाऊद ने कहा 23ல இருந்து வாசிக்கலாம். தாவீது வாசலின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கு மிகுதியான இரும்பையும், அதாவது தாவீதுக்கு தேவன் சொல்லிட்டாரு, ஆலயத்தை கட்டுவதற்கு நீ கட்ட மாட்ட, உன் குமாரன் கட்டுவான்னு சொல்லிட்டாரு. दाऊद के लिए परमेश्वर ने कहा जो मंदिर तू नहीं बांधेगा मेरे लिए तेरे पुत्र बनाएगा. அப்பொழுது முதலாவது அப்பொழுது தாவீது தேவனாய் கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலம் இதுவே என்றான். दाऊद कहने लगा ये को परमेश्वर का भवन यही है और इस्राएल के लिए होम बलि की वेदी यही है. எபிசுடைய ஒர்ணனின் களத்துல விலை கொடுத்து விலக்கரை கொடுத்து வாங்குறான். वैसे इकुसियों के गलिहाना पर ये मोल लेकर एक जगह को लिया. தேவன் சொன்னதையே செய்றான். जो परमेश्वर ने कहा वैसे किया. அந்த சொன்ன இடத்திலேயே அவன் எல்லாம் பலி எல்லாம் செய்றான். जिस जगह पर परमेश्वर ने कहा था उसी जगह पर. இரண்டாவது வசனம். दूसरा वचन பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நியஜாதியரை குடிவரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் தச்சர்களை ஏற்படுத்தினான். दाऊद ने इस्राएल के देश में जो परदेशी थे उनको इकट्ठा करने की आज्ञा दी और परमेश्वर की भवन बनाने की पत्थर कटने के लिए தாவீது வாசலின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்து முடியாத ஏராளமான வெண்கலத்தையும், फिर दाऊद ने फाटकों की किवाड़ों की कीलों को जोड़ा के लिए बहुत सा लोहा और दौड़ से बाहर बहुत पीतल எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். और गिट्टी से बाहर देवदार की पेड़ इकट्ठे किए. சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். क्योंकि सीदोन और सोर के लोग दाऊद के पास बहुत से देवदार की पेड़ लाए थे. தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபன் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்கு வேண்டியவர்களை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வந்தான். अब दाऊद ने कहा मेरे पुत्र सुलेमान सुकुमार और लड़का है और जो भवन यहोवा के लिए बनाना है उसे अत्यंत तेजोमय और सब देशों से प्रसिद्ध और शोभायमान होना चाहिए, इसलिए मैं उसके लिए तैयारी करूंगा. अतः दाऊद ने मरने से पहले बहुत तैयारी की. அவன் சாலமோனை அழைத்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ ஆலயத்தை கட்டு என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறான் எல்லாவற்றையும். फिर उसने अपने पुत्र सुलेमान को बुलाया और परमेश्वर का भवन बनाने के लिए सब कुछ आज्ञा दिया. இருதயத்துல நான் ஆலயத்தை கட்ட நினைத்திருக்கிறேன், मैं अपने मन में भवन बनाने चाहता है, ஆனா தேவன் என்ன கட்டக்கூடாது, परंतु परमेश्वर मुझको मना कर दिया. உன்னை கொண்டு கர்த்தர் கட்டுவேன்னு சொல்லி. तेरे द्वारा परमेश्वर भवन बनाएगा, அதனால நீ கட்டு. इसलिए तू बनाओ भवन. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கலாம் அவன் கையில கொடுத்தான். जो जो तैयार करके पटोर के रखा था सब कुछ सुलेमान के हाथों में सौंपा. 14வது வசனத்தை வாசிங்க. 14 वचन. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்து மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தே நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாக சவதரிப்பாய். सुन, मैंने अपने क्लेश के समय यहोवा के भवन के लिए 1 लाख की का सोना और 10 लाख की का चांदी और पीतल और लोहा
किया है कि बहुतायत के कारण दौड़ से पहाड़ और लकड़ी और पत्थर मैंने इकट्ठा किया है और तू उनको बढ़ा सकेगा, நீ இன்னும் சவதரிப்பாய். तू और भी बढ़ा सकेगा. நீ கவனிக்க வேண்டும். सुनिए, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு प्रभु की भवन बांधने மரணத்துக்கு முன்பாகவே சவதரிச்சு கொண்டார். आपने मरने से पहले तैयारी किया. அதனால அந்த குமாரனோட நான் விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். इसलिए परमेश्वर कहता उसी पुत्र के साथ मैं रहूंगा, उसको कभी ஓ குடும்பத்தோட ஒரு நாட்கள்ல விலகக்கூடாது கைவிடக்கூடாது. आने वाले दिन में तेरे संतान को प्रभु कभी छोड़ना नहीं, त्यागना नहीं. அவன் கேது மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டுல நான் வாசமா இருக்கிறேன், என்னுடைய உடன்படிக்கை புட்டிய திரைச்சீலைக்கு வெளியே திரைச்சீலைக்கு மறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. दावीद ने कहा मैं तो देवदार से बनी हुई घर पे रहता हूं, परंतु यहोवा की वाचा के संग நான் தர்மத்தை செலுத்தாயினேன், அது டெம்பரரியா இருக்குது. मैं तो निरंतर में गया सेटलमेंट. தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் தாவீது. परमेश्वर के कामों के लिए मुख्य दिया है दाऊद. அவனுக்கு பொருளாசை கிடையாது. दाऊद का पैसा की लोभ नहीं था. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். इब्रानी 13:5 நீங்கள் பணமாசை இல்லாதவர்களாய் நடத்தி உங்களுக்கு இருக்கிறவர்களே போதும் என்று எண்ணுங்கள். तुम्हारा स्वभाव लोभ रहित हो और जो तुम्हारे पास है उसी पर संतोष करो. நான் உன்னை விட்டு விடுதலை உன்னை கைவிடுதலை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. क्योंकि उसने आपकी कहा है मैं तुझे कभी नहीं छोड़ूंगा और मैं कभी तुझे त्याग. யாருக்கு சொல்லியிருக்கிறார்? ये किसके लिए कहा? பணமாசை இல்லாதவங்க தான் சொல்லியிருக்கிறார். जो पैसा की लालच ने தாவீதுக்கு ஆசை எல்லாம் அவர்தான். दाऊद का सारा चाहत वही है. ஆசை எல்லாம் எனக்கு நீர்தான்ப்பா. मेरी चाहत तू ही है प्रभु. வேற ஆசை இல்ல உனக்கு. और कोई चाहत नहीं है. உன்னுடைய ஆசை என்ன? अगर तेरा चाहत क्या है? இந்த பூமியில ஏதாவது பெர்மனண்டா சேர்த்துட்டு போகணும் உனக்கு ஆசை இருக்கா? इस धरती में तू मरने से पहले निरंतर कोई पटोल पे रखना ऐसे चाहत है? அதாவது பூமி உனக்கு நிரந்தரம் அல்ல. इस धरती तेरा निरंतर नहीं है. உன் குடும்பத்தோடு உன் பிள்ளைகளோடு தேவனுடைய கிருபையும் உண்மையும் தொடர வேண்டும் என்று சொன்னால் अगर तेरे वो परिवार और बालकों बच्चों पर परमेश्वर के करुणा और सच्चाई बने रहने की கிருபை விலக கூடாது. सच्चाई தேவனுடைய करुणा உண்மை में हटाना, தேவனுடைய உண்மை விசக கூடாது. परमेश्वर की सच्चाई அதுக்கு में நீ होना. வைத்து போகக்கூடிய சொத்து அதல்ல. इन बातों के लिए तेरा संपत्ति ये नहीं. உன்னுடைய ஆசை என்ன? तेरा चाहत क्या है? பண ஆசை உனக்கு இருக்க கூடாது. पैसा की लालच तुझको नहीं பண रहना. ஆசை இல்லாதவராய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுவாயாக. पैसा की लालच बिना जो तेरे पास है उस पर संतोष அப்பொழுது करो. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், कभी मैं तुझे न छोड़ूंगा, உன்னை கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். तुझे त्यागूंगा. அதனால நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோமாக. इसलिए हम निडर होकर कहते हैं प्रभु मेरा सहायक है, मैं न डरूंगा. நீ சொல்ல முடியுமா? मनुष्य मेरा क्या कर நீ சொல்ல முடியுமா? तू कह सकता क्या? நீ தைரியம் கொண்டு சொல்ல முடியுமா? तू निडर होकर कह सकता கர்த்தர் क्या? எனக்கு சகாயம், यहोवा मेरा सहायक நான் है, பயப்படேன், मैं न डरूंगा. மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று நீ சொல்ல முடியுமா? मनुष्य मेरा क्या कर सकता, तू कर सकता है? தாவீது சொல்லுகிறான். और कहता है சங்கீதம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். भजन संहिता 26. அல்லேலூயா. हालेलुया. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. हालेलुया. எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் भजन संहिता 20 எடுத்து வாசிக்கலாம். 27வது வசனம், 27ஆம் அதிகாரம், 27. 27ஆம் அதிகாரத்திலே தாவீதின் சங்கீதத்திலே கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சகமானவர், யாருக்கும் பயப்படேன், கர்த்தர் என் ஜீவனை பெறாதவர், யாருக்கும் அஞ்சுவேன். यहोवा मेरे परमेश्वर मेरी ज्योति और मेरा उद्धार, मैं किसका डरूं? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम का महिमा. மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. मनुष्य तुझे कुछ नहीं करता. மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. मनुष्य तुझे कुछ नहीं நீ करता. சொல்லபடி கர்த்தர் எனக்கு வெளிச்சம், तू कह सकता परमेश्वर என் मेरा ज्योति, இரட்சகமானவர், मेरा उद्धार, யாருக்கு मैं பயப்படுவேன், किससे डरूं? கர்த்தர் என் ஜீவனின் பெறானவர், यहोवा मेरे जीवन का दृढ़ है, யாருக்கு அஞ்சுவேன். मैं किसका भय खाऊं? நீ சொல்ல முடியுமா தைரியம் கொண்டு? तू ऐसे निडर होकर कह सकता கர்த்தர் क्या? எனக்கு சகாயம், நான் பயப்படேன். यहोवा मेरा सहायक, मैं न डरूंगा. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? मनुष्य मुझे क्या करेगा? உனக்கு
அப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை தருகிறார். ऐसे बड़ा अधिकार तुझे देता है. தாவீதை விட்டு விலகல, दाऊद से कभी न हटा, அவருடைய கிருபை விலகல, उसका करुणा नहीं हटा, அவருடைய உண்மை பேசல. उसका सच्चाई में धोखा नहीं. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், दाऊद को मैं धोखा न दूंगा. அவர் அசுத்தத்திலிருந்து ஆணையிட்டார். अपने पवित्रता से एक शपथ खाया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை उनके உண்டாவதாக. नाम की महिमा. அவர் அப்படியே செய்தார். वैसे किया है. உனக்கும் அப்படியே तुझे भी செய்கிறவர். वैसे करने वाला परमेश्वर. உன்னை விட்டு விலக மாட்டார், वो तुझे न छोड़ेगा. உன்னை விட்டு கைவிட மாட்டார். ना त्यागूंगा तुझे. ஆசை, लालच. எது மேல நீ ஆசை வச்சிருக்க? तेरा लालच किस पर है? உன் ஆசை இச்சைகளை கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். जो मसीहा के लोग हैं वो अपने शरीर की लालसा अभिलाषाओं को क्रूस पर चढ़ा दिया. கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். गलातियों 5:24. கலாத்தியருக்கு நிருபம், गलातियों உன் ஆசைகளை இந்த நாட்களில் சிலுவையில் அறைவாயாக. तेरे लालसा अभिलाषाओं को इन दिन में क्रूस पर चढ़ा. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். जो मसीह यीशु के हैं उन्होंने शरीर के लालसाओं अभिलाषाओं समेत क्रूस पर चढ़ा दिया. அப்போதான் ஆவியினாலே நீ பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வாய். நீ यदि तू आत्मा के द्वारा जीवित हो तो आत्मा के अनुसार நீ चलेगा. ஆவிக்குரியவனாய் நடந்து கொள்வாய். तू आत्मा के अनुसार भी चलेगा. தாவீது ஆவிக்குரியவனாய் நடந்து கொள்கிறான். दाऊद आत्मा के अनुसार चलता था. அவன் சிலுவையிலே நீ அறையக்கூடிய மாம்ச இச்சையை அறையக்கூடியதாக तू இருக்கிறாய். अपने शरीर की लालसा अभिलाषा को क्रूस पर चढ़ा दे. நீ ஆசை இச்சையை இன்னும் நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் तू अब तक तेरे ये लालसा अभिलाषा को पूरा करने में கர்த்தர் உன்னை விட்டு விலகி விடுவார். प्रभु तुझसे अलग हो जाएगा. அவருடைய கிருபை விலகிறது, उसका करुणा भी अलग அவருடைய हो உண்மை जाएगा. பிசகி वो விடுகிறது. सच्चाई से दूर हो जाएगा. கிருபையும் உண்மையும் உன்னை பாதுகாத்து நடத்தும். ये भगवान की करुणा और सच्चाई तुझे रक्षित உன்னை कर सकता உயர்த்தி है. கொண்டேதான் तुझे இருக்கும். ऊंचा करते முதலாவது நீ அவருக்காக நீ முதலாவது அவர் மேல நீ ஆசை வை. पहले तेरा ये चाहत और लालच यीशु पर होना. தாவீதுடைய ஆசை எவ்வளவு பெரிய ஆசை! दाऊद का कितना बड़ा चाहत था. தேவனே நினைக்காத ஆசையை வச்சிருக்கான் பாருங்க. परमेश्वर भी नहीं सोच रहा था वो और चाहत दाऊद को आया है. அல்லேலூயா! हालेलुया. எக்ஸலென்ட்ங்க அது. आमेन. एक्सीलेंट. ரொம்ப எக்ஸலென்ட்டான ஆசை அது. बहुत एक्सीलेंट चाहत है. நான் சில இது ஆசையை நினைச்சே பார்க்காதத ஒண்ணு நீ செஞ்சுட்டேன்னு சொன்னா அதுதான் பாருங்க ஒரு திகிலாக இருக்கும். अभी हमारे आत्मिक पिता के मन में कुछ नहीं रहता है, उस बात का हमारे द्वारा होगा तो वो उनका बहुत आनंद होता है. தாவீது தேவனுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தவன். दाऊद परमेश्वर के लिए सरप्राइज दिखाया. தேவனுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தவன். परमेश्वर को सरप्राइज அதனால दिखाया. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் பேர் பெற்றிருக்கிறான். इसलिए वो परमेश्वर के मन के अनुसार मिल गया. சாதாரண நபர் கிடையாதவன். वो आसान नहीं. அல்லேலூயா! हालेलुया. அவன் தாவீதை தாசன் என்று சொல்லப்படுகிறது. इसलिए दाऊद दास है. அவ்வளவு ஒரு எக்ஸலென்ட்டா இருக்கிறான். इतना एक्सीलेंट व्यक्ति. தேவனுக்கே சர்ப்ரைஸா இருந்தது. वो परमेश्वर ஏன் के நானே சொன்னது கிடையாது நீ சொல்றியாப்பா? परमेश्वर सोचा होगा मेरे मन में नहीं आया. தீர்க்கதரிசி நாத்தான்கிட்ட சொல்றாரு, भविष्यवक्ता नातान को कहता है நானே என்ன சொன்னது கிடையாது. मैं तो कभी किसी के पास ये बात नहीं அவன் बताया. சொல்றான், वो कैसे बता रहा है? யாரும் அதுக்கு முன்னால சொன்னது கிடையாது. इसके पहले कोई ये विचार யாரும் नहीं செஞ்சது किया. கிடையாது. कोई ये बात किया भी नहीं. நான் கிறிஸ்துவின் சிந்தை. यही मसीह का ஆசையை அவன் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறான். हाँ वो दाऊद अपने सारे अभिलाषाओं को क्रूस पर चढ़ा दिया. உன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறை. तेरे लालसा अभिलाषा क्रूस पर चढ़ा. அதை செய்யணும் இதை செய்யணும் நினைக்க வேண்டாம். ये करना वो करना चाहत मत कर. நீ பெர்மனன்ட் ஆயிட்ட, वो अभी निरंतर हो गया. அதை வாங்கிட்ட, ये ले लिया, இதை வாங்கிட்ட, ये खरीद लिया, எல்லாம் முடிஞ்சது. सब कुछ हो चुका. வாழ்க்கை முடிந்து நினைக்காத. क्या तेरे जिंदगी हो चुका இன்னொரு नहीं? வாழ்க்கை இருக்கிறது. और एक जिंदगी है. நீங்களும் போக வேண்டும். तुम भी जाना है. உங்கள் குடும்பமும் तेरे கைவிடப்படக்கூடாது. परिवार भी छोड़ना नहीं प्रभु. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். करुणा और सच्चाई बने रहना. அதான் ஆசீர்வாதம். वो ही आशीर्वाद. தாவீது, அதனாலதான் நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். इसलिए परमेश्वर कहा मैं परमेश्वर का भी धोखा ना दूंगा. தேவன் பொய் சொல்ல மாட்டார். परमेश्वर झूठा नहीं कहता. அப்படியே செய்வார். ऐसे ही करेगा. இதை குறித்து இன்னும் சப்ஜெக்டா எடுத்து பேசலாம். इसके बारे में और भी समय कर सकते. யாக்கோபை குறித்து பேசலாம். याकूब के बारे में நிறைய இது இருக்கிறது. बहुत सारा இன்னும் என்ன சாலமோனை குறித்தே பேசலாம். और सुलेमान के बारे में. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாவட்டும். कि नाम की महिमा. இந்த நேரில் தேவ சமூகத்தில் உன்னை விட்டு அவர் விலக மாட்டார். आमीन. प्रभु तुझसे कभी उन्हें मुझे छोड़ेगा कहना नहीं. पड़ता। तुझे त्यागेगा भी नहीं. யாரை கைவிட மாட்டார். किस व्यक्ति को नहीं छोड़ेगा ना त्यागेगा. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து तुम पैसा के लोभी भी ना चलो. உங்களுக்கு இருக்கிறவளை போதும் என்று जो तेरे पास है उस पर संतोष करो.
நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை என்று கைவிடுதலை என்று சொல்லி तभी मैं तुझे न छोड़ूंगा न त्याग दूंगा। 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துல पहला इतिहास 28 अध्याय में எத்தனை தடவை 21 தடவை நான் உம்முடையது உம்முடையது என்று கொடுக்கறான்। 13 बार दाऊद ने तेरा है, तेरा ही है, तेरी நீங்க ही है। வீட்ல வாசித்து பாருங்க। आपका घर पे पढ़िए। 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் पहला इतिहास 28 अध्याय 10வது வசனத்துல இருந்து ஒரு 10 வசனத்தை வாசித்து பாருங்க। 10 वचन से लेकर और लगातार 10 वचन पढ़ो। you yours thou thine இப்படி, அதாவது நீர்தான், உம்மாலே, உம்முடையது, இந்த எல்லாமே ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் உடையதப்பா। आवे सारी आदर महिमा धन दौलत सब कुछ तेरा है, तेरे எல்லாத்தையும் அவன் உம்முடையது உம்முடையதுங்கறான்। तेरा है, तुझको है, நான் என்னுடையது என்னுடையதுங்கறான்। हम क्या करता, मेरा है, हम मेरा मेरा वो तेरा है बोल रहा है। हालेलुया। दाऊद तेरा है बोल रहा है। दाऊद ने कहा है तेरा है, हम मेरा है मेरा। हम कहता है मेरा है, मेरा। ஆசை அவர் மேல வைங்க। वो तेरा चाहत उस पर, ஒரு இருதயத்துல ஆசை அவர் மேல இருக்கு। तेरा हृदय का चाहत उस पर होगा। கொல்ல ஆசை இருக்கணுங்க। हमें बहुत चाहत रखो। அப்படிப்பட்ட ஆசையில இருந்தனா उसी प्रकार का चाहत होगा तू। நம்முடைய தேவன் சிருஷ்டிகர்த்தர், हमारा परमेश्वर सृजनहार, அவருடைய பேரே ஆமென்। उसकी नाम है आमीन। truly very, बहुत सच्चा। அவருடைய பேர் ஆமென் என்ற அர்த்தம் என்ன? उसके नाम आमीन का अर्थ क्या है? truly very, बहुत सच्चाई। அதத்தான் நம்ம வாஸ்தவ வெளிப்படுத்தின விசேஷம்। ये प्रकाशित वाक्य में पढ़ा। அவர் அப்படியே செய்வார்। वो वैसे करेगा। அந்த கிருபையை விட்டு விலக மாட்டார்। वो अपनी करुणा को ना அவர் உண்மையை பிசக மாட்டார்। सच्चाई से कभी धोखा नहीं உன்னை देगा। அப்படித்தான் நடத்த போகிறார்। वैसे अगुवाई தேவ करेगा। சமூகத்துல प्रभु के शब्द में நாம் ஒப்பு கொடுத்து हम ஜெபிப்போம்। सब के साथ अभी प्रार्थना உன்னை करें। விட்டு விலகுதலை, वो तुझे नहीं छोड़ता, உன்னை விட்டு वो கைவிடுதலை, तुझे त्याग नहीं करता। பண ஆசை இல்லாதவர்களா, पैसा की लोग भी ना, போதும் என்கிற மனதினுடைய கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம்। जो तेरे पास है उसमें संतोष करो, वही परमेश्वर का भक्ति है, அதுதான் மிகுந்த ஆதாயம்। वही बहुत आदाय है। போதும் என்கிற மனது வேண்டும்। आमीन। हमारे मन में போதும் என்கிற மனது வேண்டும்। आमीन। जो तेरे पास है उसमें संतोष करो। 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போதும் என்கிற மனதில் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம்। पहला तीमुथियुस 6:5 பண ஆசையா இருந்தால் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது। आमीन। हालेलुया। पैसा की लालच सारी बुराई का जड़ है। பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு। संतोष सहित भक्ति बड़ी कमाई। பண ஆசை संतोष सहित भक्ति எல்லா தீமைக்கு வேறா இருக்கு। आमीन। पैसा की लालच सारी बुराई का जड़ है। பண ஆசை வேண்டாம், पैसा की लालच मत करो, அவர் மேல ஆசை வேணும்। प्रभु पर लालच பண करो। ஆசை தான் எல்லா தீமைக்கு வேறு। क्योंकि पैसा की आशा है सिलर- सारी बुराई का जड़ है। சிலர் அதை கொண்டுதான் தங்களை தாங்கள் உருவ குத்தி ये கொடுக்கிறார்। लोग क्या करता है, इसी लालच के द्वारा अपने आप को छेड़ता है। விசுவாச கப்பல் கவிழப்படுகிறது। ये विश्वास के जहाज डूब जाता है। பண ஆசை தான் எல்லா தீமைக்கு வேறு। पैसा की लालच सारी बुराई का जड़। தேவனுடைய கிருபையை விட்டு விலகுறதுக்கு காரணம் என்ன? परमेश्वर का करुणा तुझसे हटाता कारण क्या? தேவனுடைய உண்மை உன்னை விட்டு பிசகி விடுகிறது। और परमेश्वर अपने सच्चाई से धोखा देता क्यों? அவருடைய உண்மை उसका सच्चाई நிலைநிற்கும்। बने रहेगा, அவர் பொய் சொல்ல மாட்டார்। वो झूठ न करेगा। உன் சந்ததி சந்ததியாக உன்னை நடத்துகிறது। वो संतान से संतान तुझे अगुवाई करेगा। பூர்வ காலங்களில் பங்கு பங்காகும், पूर्व काल में भाग भाग से வகை வகையாகும், और कई बगे से தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படும், भविष्यवक्ताओं के द्वारा प्रकट हुआ। கடைசி நாட்கள்ல अंत के समय में குமாரன் மூலமாக अपने पुत्र के द्वारा வெளிப்பட்டார்। प्रकट हुआ। அவரே சர்வத்துக்கும் वो ही- சுதந்திரவாளியாக இருக்கிறார்। वो ही सर्व स्वतंत्र व्यापी है। அவர்தான் சர்வத்துக்கு சுதந்திரவாளி। वो ही सर्वव्यापी है। எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறோம்। इब्रानी पहला अध्याय पहला। அவரே சர்வத்துக்கு சுதந்திரவாளி। वो ही सर्व वारिस सारी वस्तुओं का அவரே वारिस। இந்த உலகத்தை தாங்கி இருக்கிறார்। वो ही अपने वचन के द्वारा इस सृष्टि को ठहराया। அவரே இந்த வசனத்தை கொண்டு இந்த உலகத்தை தாங்கி இருக்கிறார்। वो अपने वचन के द्वारा ये सारी सृष्टि को रचना किया। அந்த சிருஷ்டி கர்த்தருடைய நாமமே ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। वो सृजनहार के नाम में आमीन। ஆமென் என்றால் आमीन की मतलब மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, सच तुझे वादा दिया गया, நிறைவேறும்। वो पूरा होगा। அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட वो நிற்கும்। जो कहेगा वो எல்லா வாயை திறந்து
Rigamara Sagadika Lamara, Rigalbara Kagarama, Rigalbara, Rigalbara Karama, Risalama, Kebibina, Sodega, Kebibina, Yagega, Kebibina, Sodega, Kebibina, Yagega, Sesema, Samaliye, Besesu, Sambalega, Nirvana Sana, Nirvana Karama, Nirvana Karama Sana, तुम करो मेगा वाला संताना जैसे माँ संभालती है वैसे जो संभालेगा महापरिशुद्धम निरकम कृपा निरंतर नल्लाता है ये हमारे पवित्र दयालु और अनित्य के परमेश्वर बड़े समगत है आपकी सब नगर ताट हम नम्र होता एक आशा एல்லாம் நீங்க தான் हमारे सारे चाहत आपकी एक आशा हमारी सारी चाहत இந்த இருதயம் வேற எதையும் பற்றி கூடாது हमारे मन और किसी को और न लगाना எதை பற்றியும் और किसी को और मन न लगाना நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள் अनंत जीवन की ओर मन लगाओ ஆதாரமான நித்தியத்தை நாங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் उसी हमारे जो प्रयोजन है वो सनातन जीवन को हम स्थिर करें அதை பற்றி கொண்டு ஜீவிப்போம் उस पर हम मन लगाकर जीवन बिताएं இந்த உலகத்தாரை போல इस संसार के लोग के नहीं பண ஆசை எங்களுக்கு இருக்கக்கூடாது पैसा की लालच हमें नहीं करना அப்பொழுது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறேன் तभी आपने कहा मैं तुझे नहीं छोड़ूंगा தாவீதுக்கு வேற ஆசையே இல்லை दाऊद का और कोई चाहत नहीं था தேவன் ஆச்சரியப்படத்தக்கதாக परमेश्वर अचंभा होने तक தேவன் பிரமிக்கத்தக்கதாக परमेश्वर अचंभा होने तक தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இடம் பெற்றானே परमेश्वर के मन पर जगह पकड़ा दाऊद அப்படிப்பட்ட இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் उसी प्रकार के जगह तू भी हो जा உன்னை விட்டு விலக மாட்டார் वो तुझे नहीं छोड़ेगा உங்களை கைவிட மாட்டார் तुझे त्याग नहीं உங்கள் देगा குடும்பத்தை விட்டு விலக மாட்டார் हमारे परिवार को नहीं त्याग देगा உங்கள் குடும்பத்தை விட்டு கைவிட மாட்டார் परिवार को नहीं छोड़ेगा அவர் சொன்னதை செய்வதும் உன்னை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் जब तक उनका वचन पूरा ना होता तब तक वो तुझे नहीं छोड़ेगा ना त्यागेगा யோசுவாவுக்கு வாக்கு பண்ணாரு यहोशू को वादा किया அப்படியே செய்தார் वैसे किया யாக்கோபுக்கு வாக்கு பண்ணாரு याकूब के वादा किया அப்படியே செய்தார் वैसे किया உனக்கும் அப்படியே செய்வார் तुझे भी वैसे ही करे தொடர்ந்து உடைய சமூகங்களை நடத்தட்டும் लगातार आपके समूह में बुराई कर இயேசுவின் நாமத்தில் பிதாவே इसके नाम से मांगते पिता ஆமென் आमीन எல்லாம் பிதாவாக தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் धन्यवाद 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 पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद करें हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह पिताजी का प्रेम पवित्र आत्मा के सौभाग्यता प्रभु यीशु मसीह का दूसरे आमंत्रण हमारे जीवन में हर एक परिवार में बड़ी रहेंगे நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஸ்நேகம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.